வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். நீங்க பார்த்துட்டு வீட்டு மீடியா. நான் உங்க விக்கி. டாடா ஐபிஎலோட மேட்ச் நம்பர் 31 யாரா இருக்கும் பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய 2 டீம்னே சொல்லலாம். டாப் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிற ஒரே ஒரு லாஸை மட்டும் பார்த்துட்டு நம்ம ஆர்ஆர் அவங்களுக்கும் ஆப்போசிட்ல பயங்கரமான கடபார பேட்டிங் வச்சிருக்கு கேகேஆர் குள்ள நடந்தது. ஓப்பனிங்ல பார்த்தீங்கன்னா டாஸை போடுறப்பயே வந்து இந்த வாட்டி அந்த நம்ம டியூப்ளசி பண்ண அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா போயிட்டு இருக்கு. டியூப்ளசி சொன்னதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கேகேஆர் டாஸ் போடுறதுக்கு அப்புறம் இவரு நம்ம சேலம் குனிஞ்சு என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத குனிஞ்சு பார்த்து அப்புறம் தான் வந்து போனாங்க. அந்த வகையில வந்து ஓப்பனிங் பேட்டிங் வந்து நம்ம கேகேஆர் தான் பண்ணாங்க. ஓப்பனிங்ல வந்து பேட்டிங் வந்து நம்ம சுனில் நரேன் சும்மா பிரிச்சுட்டாருன்னே சொல்லலாம். அவரை தவிர்த்து பெருசா வேற யாருமே அடிக்கல. அவர் மட்டுமே பாத்தீங்கன்னா 56 பாலுக்கு 109 ரன் அடிச்சிருந்தாரு. பயங்கரமா அடிச்சு ஒரு செஞ்சுரி அடிச்சு கிழிச்சு விட்டா. அப்படி அவங்களோட ஹோம் கிரவுண்ட் வேற சொல்லவே தேவையில்ல. ஒரு பிராக்டிஸ் பண்ண இடம்னால கொஞ்சம் அடிச்சு மாற்ற பாலெல்லாம் போயிட்டே இருக்கு. 6-4 போயிட்டே இருக்கு. அதுக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா ரகுவன் சிங் அப்படிங்கிறவர் வந்து ஒரு 18 பாலுக்கு ஒரு 30 ரன் அடிச்சு ஒரு 2வது இடத்துல இருக்காரு. லாஸ்டா வந்து நம்ம ரிங்கு சிங் அவர் வந்து பயங்கரமா 9 பாலுக்கு 20 ரன் அடிச்சிருந்தாரு. நம்ம வந்து ராட்சச ரசில் அவர் வந்து ட்ரை பண்ணாரு, பட் பேட்ல மாட்டல. அந்த வகையில இந்த 3 பேர் அடிச்சு ஓரளவு பாத்தீங்கன்னா 6 விக்கெட் இழப்புக்கு நம்ம கேகேஆர் வந்து 223 அடிச்சிருந்தாங்க. 224 அடிச்சா வின்னுங்கிற ஒரு இமாலய இலக்கோட, அதெல்லாம் அவங்க அவே கேம்ல வந்து நம்ம ஆர்ஆர் வின் பண்ணுவாங்களா இல்ல வந்து ஆல்ரெடி ஒரு லாஸ் இருக்கு 2வது லாஸா மாறுமா அப்படின்னு பாத்துருக்க பாத்தீங்கன்னா, ஓப்பனிங்ல நம்ம வந்து ஜாய்ஸ் பட்லரை தவிர்த்து பெருசா வேற யாருமே அடிக்கல. எல்லாருமே வந்து ஒரு மாதிரி பட்டுன்னு அவுட் ஆயிட்டு போயிருந்தாங்க. நம்ம சாம்சனை பத்தி சொல்லியே தேவையில்ல. எப்பவுமே வந்து எல்லா சீசன்லயும் ஒரு மேட்ச் நல்லா விளையாடுவாரு, அடுத்த மேட்ச் போவாருன்ற மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப வந்து அவரு ஒரு 2 மேட்ச் நல்லா விளையாடுறாரு, 2 மேட்ச் சொதப்பிடுறாருன்னு சொல்லலாம். அந்த வகையில பாத்தீங்கன்னா ஜாய்ஸ் பட்லர் மட்டுமே ஒரு பக்கத்துல நின்று அடிச்சிட்டு இருக்காரு. ஆப்போசிட்ல வரவங்க எல்லாம் அவுட் ஆயிட்டு போயிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தை 8 விக்கெட் விழுந்து கடைசியில பாத்தீங்கன்னா நம்ம ஜாய்ஸ் பட்லர் மட்டுமே நின்று 60 பாலுக்கு வந்து 107 ரன் அடிச்சு ஒரு செஞ்சுரி அடிச்சு ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நம்ம பெங்களூர் கூட நடந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் கோலி வந்து ஓப்பனிங்ல 100 அடிச்சு ஐஸ் கொடுத்து இருப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம ஜாய்ஸ் பட்லர் திருப்பி 100 அடிச்சு மேட்ச் வின் பண்ணி கொடுப்பாரு பாத்தீங்களா. சேம் அதை வந்து இங்க வந்து சுனில் நரேன் 100 அடிச்சு ஒரு 200 பிளஸ் ரன் கொண்டு போக நம்ம ஜாய்ஸ் பட்லர் மட்டுமே பொறுமையா விளையாண்டு 107 ரன் அடிச்சு நம்ம ஆர்ஆரை வந்து மீண்டும் அந்த வெற்றி பாதைக்குள்ள கொண்டு போயிருக்காரு. வின் பண்ணி இன்னும் அந்த டாப் பொசிஷன்ல வந்து அவங்க அப்படியே டாப்ல இருக்காங்க. 7 மேட்ச்ல வந்து 6 வின்னு ஒரே ஒரு லாஸை மட்டும் பார்த்துட்டு 1வது இடத்துல மீண்டும் தக்க வைத்து போயிட்டு இருக்கு நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ். கேகேஆர் வந்து கொஞ்சம் கீழ் தங்கிதான் இருக்காங்க. அடுத்தடுத்த மேட்ச்ல வந்து எப்படி விளையாடுவாங்கிறது தெரியல. உண்மையாலே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜாய்ஸ் பட்லர் வந்து பாராட்டணும். அதை தவிர்த்து ரியாங் பராக் அப்புறமேட்டு பவர் நிறைய பிளேயர்ஸ்லாம் வந்து விளையாண்டு அவுட் ஆயிட்டு போனாலும் ஓரளவு ரன் ஸ்கோரை எடுத்தாங்க. ஒரு சிலர்லாம் வந்து டாட் பால்லே போயிட்டாங்க. பட் இருந்தாலும் ஒரு மேட்சை வந்து பொறுமையா விளையாண்டு 100 அடிச்சது இல்லாம மேட்சை வின் பண்ணி கொடுத்து அவுட் ஆகாம நின்று நம்ம ஜாய்ஸ் பட்லர் தான் இந்த ஃபுல் வெற்றியை சாருன்னு சொல்லலாம். எல்லா மேட்சும் பாத்தீங்கன்னா 200+ போயிட்டு இருக்கு. இந்த டாடா ஐபிஎல் 2024 வந்து வேற லெவல்ல போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஆல்ரெடி நேத்து பார்த்துல பாத்தீங்கன்னா ஹை ஸ்கோர் அடிச்சது நம்ம சன்ரைஸ் ஹைதராபாத்தே வந்து அவங்களோட ஹை ஸ்கோர் அவங்களே பீட் பண்ணிட்டாங்க. அந்த வகையில இந்த டாடா ஐபிஎல் 2024ல 300 தொடுவாங்களா தொடமாட்டாங்களா அப்படிங்கிற உங்களுக்கு கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. இந்த மாதிரி ஐபிஎல் பத்தின விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கணும், வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா நம்ம வீட்டு மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு தட்டி விட்டுக்கோங்க. இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்த வீடியோல பாக்குறதுக்கும் உங்கள்கிட்ட விடைபெறும். பாய், see you.